வணக்கம். இது உங்கள் ராஜநேரம். மீண்டும் உங்களை நேரடியில் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நேரடி நிகழ்ச்சி விஞ்ஞானபூர்வமான ஜோதிடம், அனைவரும் கண்டுகளியுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கருத்து. அதாவது விஞ்ஞானபூர்வமாக ஜோதிடம் பார்க்கும்பொழுது, அதை அஸ்ட்ரானமி ரீதியாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களோட பிரச்சனைகள் மிக சரியான முறையில் கட்டாயமாக சொல்லப்படும். அதுக்கு மேலே எனக்கு அந்த கடவுளோட சக்தி, அந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் அப்படிங்கிற ஒரு அந்த காலத்து முனிவர்களுக்கு இருந்த அந்த ஒரு ஞானத்தை எனக்கு கடவுள் கொடுத்துருப்பதனால உங்களுக்கு அதுலேருந்து விடிவு காலமும் ஏற்படுத்தி தர முடிகிறது. ஒரு ஸ்டோனுக்கும் அதுக்குரிய மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி அதுக்கு அந்த ஃப்ரீக்குவன்சி அதில் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு மோதிரமாக நான் தரதுனால அந்த மோதிரங்கள் முழுமையாக வேலை செய்கிறது. கடையில் விற்கிற மோதிரத்துக்கும் இங்கே இருக்கிற மோதிரத்துக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இது பியூராக பூஜை செய்யப்பட்டது. அதனால் அந்த புனிதத்தன்மை, அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், அதோட ஃப்ரீக்குவன்சி, சீடிங் எஃபெக்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எதற்காக அது படைக்கப்பட்டதோ அதை அதற்கு ஞாபகப்படுத்துவது என்று பெயர். அதுக்கு பேர் தான் சீடிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதுவே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப சிறப்பான முறையில் நீங்கள் அந்த மோதிரத்தை அணிந்து வெற்றி பெற முடியும். இதில் ரொம்ப டைம் ஃப்ரேம்லாம் கம்மி. ஜஸ்ட் 3 மாதத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது வரைக்கும் எல்லாருக்குமே இப்படி தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் அதை கவலைப்பட வேண்டாம். இது ரொம்ப அறிவியல் பூர்வமானவங்கள ரொம்ப கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வின் பண்ண முடியும். இதற்காக தான் இதை பேசுகிறோம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா, நேற்று என்கிட்ட ஒரு கிளைண்ட் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கேட்ட ஒரே ஒரு விஷயம் இது எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக அவங்களால சொல்ல முடியுது, இது எப்படி அறிவியல் பூர்வமானது அப்படின்னு கேட்டாங்க. ஜோதிடத்தில் எல்லா கருத்துக்களும் ஆல்ரெடி சொல்லப்பட்டது தான். அதில் என்ன பண்ணால் ஒரு ட்வின்ஸ் அங்கே வந்தது ஆக்சுவலாக ட்வின்ஸில் 2 பேருக்கும் 2 விதமான குணங்களை சொன்னேன். இத்தனைக்கும் 4 நிமிஷம் தான் கேப்பு. கேட்டது அந்த ட்வின்ஸு தான் வந்திருந்தாங்க. அவங்க நல்லா படிச்சிருக்க பையனும் கூட அவனுக்கு வேலை கிடைக்கலைங்கிறதுனால வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் அந்த பதில் சொல்லிட்டு இருந்தேன் நான். அப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த 4 நிமிஷம் கேப்பில் எனக்கு தனியாக குணாதிசயங்கள் சொல்கிறீங்க, அவங்களுக்கு தனியாக குணாதிசயம் விட்டுறீங்க, அது எப்படி முடியும், சாத்தியம்னு கேட்டாங்க. 4 நிமிஷத்தில் எப்படி உங்களால் இவ்வளோ தூரம் எங்கள் 2 பேரோட குணத்தையே நிர்வகிக்க முடியுது. அதாவது அந்த காலத்துலேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 30 டிகிரியை 60 பாகங்களாக பிரிக்கிறாங்க. அந்த 60 பாகங்களாக பிரித்து, அதாவது எவ்ரி அரை டிகிரிக்கு ஒரு மனிதனுடைய கேரக்டர் மாறும், குணாதிசயங்கள் மாறும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 4 நிமிஷத்தில் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவங்க கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த 4 நிமிஷத்தில் மொத்தம் எத்தனை கேரக்டர், அரை நிமிஷத்துக்கு ஒரு கேரக்டர்னால் 4 நிமிஷத்துக்கு அவங்களுக்கு 8 கேரக்டர் கிட்டத்தட்ட மாறிடும். அதனால் ட்வின்ஸாக இருந்தாலும் முதல்ல பிறந்த பையனுக்கும் 2வது பிறந்த பையனுக்கும் இடையில் குணாதிசயங்கள் வேறுபட தான் செய்யும். 2 பேரும் ஒரே துறையை கூட தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அவர் வேறு மாதிரி வேலை பார்க்க முடியும், அவருக்கு வேறு மாதிரி கிரேட் கிடைக்கும், இவருக்கு வேறு முடியும். அவர் வேறு நிறுவனத்தில் வேலை செய்யலாம், இவர் வேறு நிறுவனத்தில், வேறு ஊர்லேயே வேலை செய்யலாம், வேறு நாட்டிலேயே வேலை செய்யலாம். அந்த மாதிரி கல்யாணம் கூட ஒரே நாளில் ஒரே மேடையில் நடக்கணும்ல, ட்வின்ஸாக இருந்தால் அப்படி நடக்காது. இவருக்கு ஒரு சிலருக்கு முன்னாடி, ஒரு சிலருக்கு பின்னாடி, ஒரு சிலருக்கு கல்யாணம் ரொம்ப தாமதமாகுதல், இதெல்லாம் கூட நடக்குது. இந்த ட்வின்ஸ் விஷயத்திலேயே அறிவியலை நுழைத்தால் இந்த 60 டிகிரி 30 டிகிரி 60 பிரித்து பண்ணுறாங்கல்ல, அதுதான் பக்கா சயின்ஸு அந்த இடத்துல. அதுதான் அஸ்ட்ரானமி. அங்கே எவ்ரி அரை டிகிரிக்கு கேரக்டர் மாறுறதை அந்த இன்க்ளைண்ட் ஆங்கிளை வச்சு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அஸ்ட்ராலஜிலேயே நிறைய பாயிண்ட்ஸ் அஸ்ட்ரானமிக்கு உரிய பாயிண்ட் இருக்குது. அதை கரெக்டாக பிரித்து எடுத்து அதை அனலைஸ் பண்ணி இன்றைக்கி அவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மக்களுக்கு அந்தளவுக்கு அவங்க பாடல்களை பேஸ் பண்ணி பலன் சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் எனக்கு ஓரளவுக்கு அறிவியல் தெரியும், ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், ஒரு 16 டிகிரி முடிச்சிருக்கிறேன். அதனால் என்னால் அக்யூரேட்டாக இந்த சயின்ஸை அதிலிருந்து பிரித்து உணர்ந்து அஸ்ட்ரானமியில் எந்த இடத்துலலாம் இது லிங்க் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சி பியூர் அஸ்ட்ரானமி சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணால் அதுக்கும் இதுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமைன்னு கண்டுபிடிச்சி உங்களுக்கு பலன் சொல்ல முடியுது. அதனால தான் நேற்று அந்த ட்வின்ஸுக்கு என்னால் எக்ஸாக்ட் பலனை சொல்ல முடியுது. ஒருத்தர் சாஃப்ட்வேர் இருப்பார், ஒருத்தர் ரொம்ப கோவப்படுவாருங்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பித்து அவங்கள பற்றி பின் பாயிண்ட்டாக சொல்ல அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க, எப்படி இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. இத்தனைக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் வெறும் 3 நிமிஷம் தான். அந்த அளவுக்கு இதை அக்யூரசி பண்ண முடியும் அப்படிங்கிறது பியூர்லி அஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். வெறும் அஸ்ட்ராலஜியாக பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு நம்மளால் மேட்சிங் பண்ண முடியாது. ஆனால் அஸ்ட்ரானமி ரீதியாக இதை பார்க்கும் பொழுது, அதாவது விஞ்ஞானபூர்வமாக இதை அணுகும் பொழுது உங்களுக்கு மிக சரியான கருத்துக்கள், மிக அக்யூரேட்டான கருத்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நேயர் கற்றுட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். ஹலோ, தீரன் டிவி. ஆமாங்க, வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? அதாவது எங்கள் பையனுக்கு 5/10/1990. பையனோட பேர் சொல்லுங்கம்மா. தென்றல் செல்வன், அஸ்வினி நட்சத்திரம், மேசராசிங்க. தென்றல் செல்வன் எந்த ஊரில்? தென்றல் செல்வன் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? செங்கல்பட்டுங்க. செங்கல்பட்டு. ஓகே, உங்களோட இந்த பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 5/10/1990. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். டைம் பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 7:02ங்க, வெள்ளிக்கிழமை. ஈவினிங்கா காலையிலையா? ஈவினிங். 19/02.
ஓகே. பிறந்த ஊர் வந்து செங்கல்பட்டு இல்லையா? ஆமாங்க, செங்கல்பட்டு தாங்க. ஓகே, இந்த வரேன். அவரு எம்ஜி படிச்சிருக்காருங்க. இந்த ஒரே ஒரு செகண்ட் நானே சொல்லிடுறேன் எல்லாத்தையும். ஹலோ, நானே சொல்கிறேம்மா என்னென்ன பிரச்சனைன்னு. அதாங்க எம்ஜி படிச்சிருக்காங்க. ம் வேலை சரியா கிடைக்கலங்க. எந்த 4 வருஷமா ஒரே கம்பெனில வேலை செய்யறோம். சேலரி ஏற்ற மாட்டேன்றாங்க. அதே கம்பெனில இருப்பானா இல்லை கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்குங்களா? அதான் இதை இப்போ பார்க்குறேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து மேஷ லக்னம், ராசி வந்து மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். ஆமாங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிளானட் வீக்காக இருக்குது அப்படின்னா, மெயினாக 2 பிளானட் வீக்காக இருக்குது, சூரியனும் சந்திரனும். சூரியனும் சந்திரனும் ஆக்டிவேட் பண்ணால் இவர் மிகப்பெரிய பொசிஷனுக்கு போவார், நல்ல வேலைக்கு போவார், கவலைப்பட வேண்டாம். அதாவது இதை விட ஹை பொசிஷனுக்கு ஈஸியாக போக முடியும். சூரியன் சந்திரன் மோதிரம், சூரியனுக்கு மாணிக்கம், சந்திரனுக்கு முத்து, ரெண்டுத்தையும் ஒரே மோதிரத்தில் பழித்து வலது கை மோதிரவரில் போடணும். சூரியனுக்கு சூரியனார் கோயில், சந்திரனுக்கு திங்களூர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அது இல்லாமல் லக்னத்துலேருந்து ராகு 4லேயும் 10ல் 4ல் கேதுவும் 10ல் ராகுவும் இருக்குதுமா. 10வது வீடு தொழில் ஸ்தானம், அதில் போய் பாம்பு உட்காந்துட்டு இருக்குது. இந்த ராகு கேதுவை டீஆக்டிவேட் பண்ணும். ராகுக்கும் கோமேதகம், ராகு கோமேதகம், கேது வைடூரியம், ரெண்டுத்தையும் 2 கையிலையும் ஒரே மோதிரத்தை பழிச்சு இடது கை மோதிரவரில் மோதிரமாக போடணும். வலது கையில் ஒரு மோதிரம், இடது கையில் ஒரு மோதிரம், அவ்வளோதான் இவருக்கு தேவை. கோமேதகம் வைடூரியம், இடது கை மோதிர விரல், இடது கை மோதிர விரல், இவ்வளோதான். வலது கை மோதிர விரல் ஒரு மோதிரம், இடது கை மோதிர விரல் ஒரு மோதிரம், அவ்வளோதான். இவர் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன்லாம் பார்ப்பார். இந்த சூரியன் தான் அரசாங்கத்துக்கு அதிபதிங்கிறனால சூரியன் சந்திரன் மோதிரம் போட்டதுக்கப்புறம் அவர் கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? இது இல்லாமல் பூர்வ ஜென்ம சாபம் இருக்கிறதுனால குலதெய்வம் போகணும், ராமேஸ்வரம் போகணும், காசி போகணும், கயா போகணும். கல்யாணம் வந்து இந்த மோதிரம் போட்ட 3 மாதத்துலேருந்து எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ ப்ளஸ் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்து நீங்கள் உடனே பண்ணலாம், கவலைப்பட வேண்டாம். சரியா? அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட்டு வே, அழகாக கல்யாணம் ஆகும், அழகாக குழந்தை பிறக்கும். என்ன சூரியன் சந்திரன் வீக்காக இருக்குது, இவ்வளோதான். சூரியன் சந்திரன் ஆக்டிவேஷன், ராகு இது டீஆக்டிவேஷன் பண்ணால் அவங்க லைஃப் செட்டில்டு ஃபார் எவர். சொந்த வீடே வாங்குவார், கார் பங்களாவோடு வாடுறதுக்கான தகுதி இவருக்கு உண்டு. தலைமை பொறுப்பேற்கிற தகுதியும் உண்டு. சூரியன் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இவர் தலைமை பொறுப்பேற்கிற தகுதியும் இவருக்கு வரும். அதனால் நீங்கள் அது பர்ஃபெக்டாக இருக்குது, லைஃபு கரெக்டாக பண்ணால் ஜெயிக்க முடியும். அடுத்த நேயர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். வணக்கம் ராஜநேரம். வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? பேருங்க? ஜெயா. எங்கேருந்து பேசுகிறீங்க? தென்காசிலேருந்து பேசுகிறீங்க. யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? அவங்க பேர் சொல்லுங்கள். வீரமணி. 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 அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த நாள், டேட் ஆஃப் பர்த்து, பர்த் டேட்டு புரியலம்மா. வயசு 35, பிறந்த டேட் ஆஃப் பர்த் இல்லை இல்லையா? 36. ஓகே 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 ஓகே. இப்போ அவருக்கு எப்படி ஜாதகம் பார்க்கணுன்னா பிரசன முறையில் தான் பார்க்கணும். ஏன்னா டேட் ஆஃப் பர்த்தே இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ தேவப்பிரச முறையில் நான் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன். ஒரே ஒரு செகண்ட் லைனில் வெயிட் பண்ணுங்கள். ஒரே ஒரு செகண்டு. இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்து கிடையாது. அப்படிங்கும்போது தேவப்பிரசன முறையில் தான் நம்ம பார்த்து பலன் சொல்ல முடியும். அந்த பலனை தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாகதோஷம் இருக்குது. அந்த நாகதோஷம் வந்து பூர்வ ஜென்ம சாபமாகவே இருக்கிறதுனால 100K போனாலும் 0 கொள்ளணும், ஜானியர்னா மோனஸ் இருக்கணும், எவ்வளோ உழைத்தாலும் அதுக்குரிய பலன் கிடைக்காமல் போகணும் அப்படிங்கிறது விதி. அதுக்காக நீங்கள் ராகு கேது கட்டாயமாக டீஆக்டிவேட் பண்ணிடணும். அப்புறம் குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிக்காக போயிட்டு வரணும். இவரோட உழைப்பை சுரண்டி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் இவருக்கு எந்த விதத்துலையும் பலன் கிடைக்காது. இவரை ஏமாற்ற தான் செய்வாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து ராகு கேதுவை கட்டாயமாக டீஆக்டிவேட் பண்ணுறோம். குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிக்காக போயிட்டு வரோம். சரியா? இப்போ நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இப்போது நீங்கள் அணிந்திருக்கிற ட்ரெஸ் கலரில் ரெட்டு மெரூன் சம்மந்தப்பட்டது இல்லது எல்லோ கோல்டன் கலர் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்குங்களா? நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் கலரில் ரெட்டோ அல்லது மெரூனோ சம்மந்தப்பட்டிருக்கா? ஆமாவா? இதுதான் வந்து பிரசனம்ங்கிறது. பிரசனம் என்பது என்னென்னா அம்மனை வந்து நமக்கு வந்து ஜாதகத்தை கொடுத்து அதன் மூலமாக உங்கள் கணவருக்கு பலன் சொல்ல வைப்பது. இப்போ வந்து ராகு கேது இடது கை மோதிரவரில் மோதிரமாக போடணும்.
அவர் வலது கையில் வந்து சூரியன் சந்திரனுக்குரிய மோதிரம் போடணும். சூரியனுக்குரிய மாணிக்கம் சந்திரனுக்குரிய முத்தை போட்டால் அவர் தொழிலில் வெற்றி பெறுவார். இல்லைனா அவரால் எவ்வளவு கடினமாக பாடுபட்டும் தொழிலில் வெற்றி பெற முடியாது. எல்லா விஷயத்துக்கும் போராட்டமாக இருக்கும். எதை எடுத்தாலும் தடங்கல்கள் வரும், உடனே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இதை ரொம்ப ஈஸியாக சரி பண்ண முடியும். வலது கையில் சூரியன் சந்திரன் மோதிரம், இடது கையில் ராகு கேது மோதிரம் போடுங்க. இவரோட லைஃப் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகும். இவருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கொஸ்டின் இருக்கா நீங்கள் கேட்க வேண்டியது? தொழில் தான். தொழிலுக்கு சூரியன் தான் அதிபதி, சூரியன் சந்திரன் தான் அதிபதி. வலது கை மோதிர விரலில் சூரியன் சந்திரன் மோதிரம், இடது கை மோதிர விரலில் ராகு கேது மோதிரம் போட்டால் இவர் தொழில் ரொம்ப பெரிய ஆளாக வருவார். எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம். இனி வந்து உங்களுக்கு வெற்றி கன்ஃபார்மாக கிடைக்கும். சரிங்களா? அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இவங்களுக்கு நம்ம பிரசன்ன முறையில் பார்த்துருக்கோம். இந்த பிரசனத்தில் இவ்வளோ சரியாக அக்யூரேட்டாக பண்ண முடியாது. அதனால தான் இவங்களுக்கு வந்து அந்த பிரசன்ன முறையில் நம்ம பார்த்தது கரெக்டாக இருக்கான்னு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் கலரை சொன்னேன். பிரசன்னம் அப்படிங்கிறது என்னென்னா அவங்க கேட்குற நேரத்துக்கு அன்றைக்கி முருள்கள் சொன்ன அருள்வாக்கு தான். அது எவ்வளோ பெரிய உண்மைன்னு இப்போ டிவி பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் நம்ம ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் கலர் இதுவா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து இது அக்யூரசி பண்ண முடியும். எனக்கு வந்து இந்த கடவுளோட அருள் இருக்கிறனால தான் என்னால் அவங்கள நேரில் பார்க்க முடியாமல் இருக்குது. அவங்க ஃபோனில் இருந்தால் கூட நேரில் பார்க்குற அளவுக்கு எனக்கு ஒரு விஷுவலாக என்னால் பண்ண முடியுது. சயின்டிஃபிக்காக பார்த்தா இது ஒரு டெலிபதின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த காலத்து முனிவர்கள் ஸ்டைலில் சொன்னோம்னா ஒரு அருள்வாக்கு, ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது எல்லாமே நான் படிச்சிருக்கிறதுனால, நம்ம அறிவில் நிறைய ஒரு 16 டிகிரி முடிச்சிருக்கிறதுனால என்னால் தெளிவாக இது புரிந்து கொள்ள முடியுது. என்னால் அவங்கள நேரில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவங்கள வந்து ஃபோனில் பார்த்தா கூட இவங்க இப்படிப்பட்டவங்க, இந்த பிரசனம் போட்ட உடனே என்னால் சொல்ல முடியுது. இந்த மாதிரி இருக்குது இவங்க இந்த குணாதிசயங்கள், அதனால் இவங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியுது. நம்ம வந்து அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப அக்யூரேட்டானது. நம்ம வந்து கடவுளை மேலும் 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 ரொம்ப தியானத்தோடு உன்னதமாக கும்பிடும் பொழுது நமக்கு என்ன பண்ணணும், இந்த அறிவியலை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரும். அந்த புரிந்து கொள்வதற்கு அந்த உணர்வுபூர்வமான விஷயங்கள், நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும், அந்த விதியை மாற்றி அவர்களை நல்லா வாழ வைக்கக்கூடிய தகுதியும் எனக்கு கடவுள் அதன் மூலமாக கொடுக்குறாங்க. அதை நான் பிரயோகப்படுத்தி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணித்தரேன். இது எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். அதனால் அதை உங்களுக்கு செய்கிறேன் நான். அடுத்த நேரம் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கேருந்துங்க? பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்கம்மா. உங்கள் பேர் சொல்லுங்கள். சசிகலா. யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? உங்கள் பையனுக்கு பார்க்கணும். உங்கள் பையன் பேர் சொல்லுங்கம்மா. ஹரிஷ் சுந்தர். ஹரிகுமாருங்களா? ஓகே, ஹரிகுமார். ஒரே ஒரு செகண்ட். ஹரிகுமார். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 26/5/1952. ஓ, 82. ஓகே, 1982. ஓகே, டைம் புதன்கிழமை. கரெக்ட். டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். புதன்கிழமை மத்தியானம் 2:10. 14:10. ஓகே. பிறந்த ஊர் பெங்களூரா? ஆமா, இல்ல சென்னை. சென்னை தான். ஓகே. ஆமா. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. நல்லதுமா, நல்லது. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசி வந்து மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். ஆமாம். லக்னம் வந்து கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து லக்னத்திலேருந்து 4ல் கேது, 10ல் ராகு. அதனால் ராகு கேது டியாக்டிவ்னா தொழிலில் நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைக்கும். இல்லைனா எவ்வளவு திறமை இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் வெற்றி பெற முடியாது. சொந்த வீடு, வாகனம், சொத்து சுகம் வாங்குறதுக்கும் ராகு கேது தான் டிஆக்டிவேட் பண்ணணும். லக்னத்திலேருந்து நாகதோஷம் இல்லைனாலும் மிதுன ராசிலே ராகு 7ல் கேதுன்னு ராசிலேருந்து நாகதோஷம் இருக்கிறதுனால ராகு கேதுவை டிஆக்டிவேட் பண்ணணும். ராகு கேதுக்குரிய கோயில் போகலாம். ராகு கேதுக்குரிய மோதிரத்தை இடது கை மோதிரவரில் மோதிரமாக போடலாம். மேலும் இவருக்கு என்னென்ன பிளானட் வீக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன், புதன், சுக்கிரன், இந்த பிளானட் வீக்கு. புதன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கும் உடம்பு லக்னத்துக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கும் அதிபதி. அதனால் புதனை வந்து வலதுகை சுண்டு விரலில் மரகத பச்சை மோதிரமாக போடணும். சுக்கிரன் குடும்பாதிபதி, தனாதிபதி. குடும்பம் நல்லபடியாக நடத்துறதுக்கு, திருமணம், கணவன் மனைவி அந்யோன்யம், பணவரவில் பிரச்சனை இல்லாத தன்மை எல்லாமே காலகாலத்தில் நல்ல விதமாக கிடைத்து ப்ரொமோஷன்லாம் பார்த்துக்கிறதுக்கு அப்படி சுக்கிரன் தேவைப்படுது. சுக்கிரனுக்கு நடுவிரலில் ஒயிட் சிர்கான் அல்லது வைரம் மோதிரமாக போடணும். ஒயிட் சிர்கான் விலை கம்மியாக இருக்கும். அந்த ஒயிட் சிர்கான் போட்டாலே போதும். அதை நம்ம பூஜை பண்ணி தரதுனால ஒயிட் சிர்கானே வைரம் அளவுக்கு வேலை செய்யும், கவலைப்பட வேண்டாம். அதுக்கடுத்தது வந்து சந்திரன் லாபாதிபதி. உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கணும் அப்படின்னா சந்திரன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மைண்டு கன்ஃபியூஷன், டிப்ரெஷன் வராமல் இருக்கணும் அப்படின்னாலும் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சந்திரனுக்குரிய முத்து மோதிரம் வலது கை மோதிர விரலில் மோதிரமாக போட்டால் லைஃப் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராகு கேது மோதிரம் இடது கையில். புதன், சந்திரனையும்
சுக்கிரன் ரெண்டுத்தையும் ஒரே மோதிரத்தில் பதிச்சு வலது கை மோதிர விரலில் போடலாம், அது கூட நல்லாயிருக்கும். ஸோ வலது கையில் 2 மோதிரம், இடது கையில் 1 மோதிரம், லைஃப் லாங் இவர் போட்டுக்கணும். இவருக்கு லைஃப்பில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். பூர்வ ஜென்ம சாபம் கட்டாயமாக இருக்கிறதுனால குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிகையா ஒரு தடையாவது போயிட்டு வரணும். குலதெய்வம் ராமேஸ்வரம் எவ்ரி இயர் போகிறது நல்லது, காசிகையா ஒரு தடையாவது போகிறது மிக நல்லது. இவருக்கு என்ன பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணி தரணும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது வளர்ச்சி இல்லை, அதுதான் ராகுகேது டீஆக்டிவேஷன். வளர்ச்சிக்கு அதிபதி வந்து புதனும் சந்திரனும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளானட் வீக்குன்னு சொல்லணுமோ அந்த பிளானட்டு மட்டும்தான் பிரச்சனை, வேறு யாருமே பிளானட் பிரச்சனையே இல்லை. அந்தளவுக்கு இது பர்ஃபெக்டாக இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அறிவியல் பூர்வமாக நாம் இந்த ஜோதிடத்தை அணுகும் பொழுது ஜோதிடத்தில் இருக்கிற விஷயங்களை மிகவும் நுணுக்கமாக ஆராய்ந்து நம்மளால் வெற்றி மேல் வெற்றி தர முடிகிறது. எல்லாருக்குமே இந்த ஒரு பாயிண்ட்டு தான் முக்கியம். இதை வந்து மிகச்சரியாக அணுக வேண்டும், பிரச்சனைகளை கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டும், அதுக்குரிய ஃப்ரீக்குவன்சியை ஆக்டிவேட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஜெயிக்கணும். அப்போ தான் விதியை எதிர்த்து ஜெயிக்க முடியும். அடுத்த நேரம் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். வணக்கம் ராஜநேரம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கேருந்துங்க? வெள்ளக்கோவிலேருந்து பேசுகிறீங்க. உங்களோட பெயர் சொல்லுங்கள். நந்தினி. யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணுமா? ஓகே நந்தினி, டிவி மீட் பண்ணுங்க. நந்தினி டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1/3/1992. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 9:29. பிஎம்மா ஏஎம்மா? காலையில் 9:29 AM. பிறந்த ஊருங்க? ஈரோடு. ஓகே. ராசி வந்து மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். லக்னம் வந்து மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துலேருந்து 3 ராகு 9 கேது. ராகு கேதுக்குள்ளே தான் எல்லா பிளானட்டும் இருக்குது, குருவை தவிர. அது வந்து காலசர்ப தோஷத்தை குறிக்கிறது, ஒரு போராட்டமான வாழ்க்கையை குறிக்கிறது. அதனால் கட்டாயமாக ராகு கேதுவை டீஆக்டிவேட் பண்ணால் அவங்க லைஃப் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிளானட் வீக்காக இருக்குன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் ரொம்ப வீக்காக இருக்குது. சூரியன் சந்திரன் சந்திரன் ஆக்டிவேட் பண்ணால் பூர்வ ஜென்ம சாப வேலைக்கு நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க. பின்னாடி காலத்தில் கல்யாணம், திருமணத்துக்கு இந்திய வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக இருக்கும். சூரியன் சந்திரன் ஆக்டிவேட் பண்ணால் வேலையில் பெரிய ஆளாக வரலாம், கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், அதுவும் கிடைக்கும். சூரியனுக்குரிய மாணிக்கம், சந்திரனுக்குரிய முத்து ரெண்டுத்தையும் ஒரே மோதிரத்தில் பதிச்சு வலது கை மோதிர விரலில் மோதிரமாக போடுங்க. ராகுக்குரிய கோமேதகம், கேதுக்குரிய இடது கை மோதிர விரலில். சூரியன் வலது கை மோதிர விரலில் மாணிக்கம் ப்ளஸ் முத்து, இடது கை மோதிர விரலில் கோமேதகம் ப்ளஸ் வைடூரியம். இடது கை மோதிர விரலில் கோமேதகம் ப்ளஸ் வைடூரியம். அடுத்தது வந்து செவ்வாய் கழுத்தில் பவழம் டாலராக போட்டுக்கோங்க. பவழம் கழுத்தில் டாலராக போடணும். அது போட்டால் உங்கள் லக்னஸ்தானம் மேஷ லக்னம் ஆக்டிவேட் ஆகிடும். நோய் நொடி இருக்காது, ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், முகவசியம், தொழில் வசியம் அனைத்தும் கிடைக்கும். சரியா? உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கேட்கணும்னா கேளுங்க. மேரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குலதெய்வம் ராமேஸ்வரம், காசி, கயா இந்த 4 பிளேஸ் போயிட்டு வந்தால் 3 மாதத்தில் திருமணம் நடக்கும். கட்டாயமாக நடக்கும், கவலையப்பட வேணாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக மேரேஜ் நடக்க முடியும். சூரியன் சந்திரன் மோதிரம், ராகு கேது மோதிரம், இதுதான் நீங்கள் பண்ணிக்கணும். நாகதோஷம் இல்லாத பையனை தான் திருமணம் பண்ணணும். இல்லை இருக்கக்கூடாது பையனுக்கு. ஏன்னா காலத்தர்ப்ப தோஷம் இருக்கலாம் பையனுக்கு, ஆனால் நாகதோஷம் இருக்கக்கூடாது. லக்னத்துலேருந்து 1, 2, 5 ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது. நாகதோஷம் இருக்கக்கூடாது. காலசர்ப்ப தோஷம் பையனுக்கு இருக்கலாம், ஆனால் நாகதோஷமாக இருக்கக்கூடாது. லக்னத்திலேயோ 2வது வீட்லையோ லக்னத்திலேருந்து 5வது வீட்லையோ ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது, ஆனால் காலசர்ப்ப தோஷம் இருக்கலாம். அப்படி பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேரேஜ். கவலையே பட வேண்டாம். காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்த 3 மாதத்திற்குள் மேரேஜ் முடிஞ்சிடும். காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் 3 மாதத்தில் மேரேஜ் முடிஞ்சிடும். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்பா அம்மாவுக்குலாம் இதே பூர்வ ஜென்ம சாபம் அப்பா அம்மாவுக்கு இருக்கிறனால தான் உங்களுக்கே இருக்குது. உங்களோட நீங்கள் 3 பேரும் காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாலும் உங்கள் குடும்பமே முன்னேறிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரியா? ஓகேம்மா, அழைத்தமைக்கு நன்றி. ஸோ வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிரச்சனை தான், ஆனால் அது வந்து பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனை. ஏன்னா என்னென்னா
திருமணங்கிறது வந்து சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனைங்கிற விஷயமே கிடையாது. ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திருமணம் வந்து கரெக்டாக நடந்துருச்சு அப்படின்னா மொத்த வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும். அந்த கரெக்டாக நடக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, திருமணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்து அதுக்குரிய மோதிரத்தை போட்டுட்டு அதுக்குரிய கோயில்களுக்கும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணு பார்க்கவோ அல்லது மாப்பிள்ளை பார்க்கவோ ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தோம்னா 100% நல்ல பேர் தான் கிடைக்கும். நம்ம வந்து பரிகாரம் பண்ணாமல் அதுக்குரிய பிரச்சனைகளோடு இருக்கிற ஜாதகத்துக்கு வைத்துக்கொண்டு நாங்கள் தேடும்போது அதே மாதிரி பிரச்சனை இருக்கிற இன்னொரு ஜாதகம் தான் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி தான் மேட்ச் ஆகும். ஆனால் என்னோடய ஃப்ரீக்வன்சியெல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் வந்து பெஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது நான் மாப்பிள்ளையோ பொண்ணோ தேடுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி இருக்கிறது ஒன்று பேர் ஆகும். அதனால தான் கம்பல்சரி பண்ணுறது எப்பயுமே திருமணத்துக்கு முன்னரே பரிகாரங்களை முடித்து கொண்டு அதற்கப்புறம் உங்களோட பேரை தேடுங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறது அதான். ஏன்னா ஒரு தடவை தான் இது பண்ண முடியும். 10 வாட்டி ஒரு தடவை வேலையை விட்டால் இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம், இந்த கம்பெனி வேலை விட்டால் இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம். அதுமாதிரி 10 முறை திருமணம் செய்ய முடியாது. திருமணம் வந்து ஒரே தடவை பர்ஃபெக்டாக நல்ல திருமணமாக பண்ணணும். அப்படிங்கும்பொழுது திருமணத்துக்கு முன்னாடி கட்டாயமாக பார்த்து கட்டாயமாக அதுக்குரிய மோதிரங்களை போட்டு அது ஒரு பெரிய செலவாக எடுக்காமல் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து அந்த மோதிரத்தை போட்டு நம்மளோட ஃப்ரீக்வன்சியை பக்காவாக டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேரேஜ் பண்ணோம்னா மேரேஜ் சுபிட்சமாக இருக்கும். நல்ல பேர் கட்டாயமாக கிடைப்பாங்க. அடுத்த நேரம் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். வணக்கம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? சேலத்துலேருந்து பேசுகிறீங்க. உங்களோட பெயர் சொல்லுங்கள். புரியல? ஆமாம், பெயர் உங்கள் பெயர்? சந்தோஷ். ஓகே, யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? ஓகே சந்தோஷ். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 8/2/1991. டைம் ஆஃப் பர்த்? டைம் விடிகால 4:15. அப்போ விடிஞ்சா 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆமாப்பா, 4:15ங்கிறது விடிய காத்தால் இல்லையா? இப்போ விடிஞ்சதுக்கப்புறம் 8ஆம் தேதியா அப்படின்னு கேட்குறேன். விடிஞ்சதுக்கப்புறம் என்ன? ரொம்ப விட்டு கேட்குது. உங்களுக்கு டவர் சரியாக இல்லை. விடிஞ்சதுக்கப்புறம் 8ஆம் தேதியா 9ஆம் தேதியான்னு தெரியுமான்னு கேட்டேன். ரைட், வெரி குட். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். 7 சனி நடந்துகிட்ருக்கு. கட்டாயமாக திருநள்ளாறு போயிட்டு வரணும். கூடவே திருநள்ளாறு. மீனராசியா? நீங்கள் பிறந்த தேதி 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1991 தானே சொன்னீங்க? ஆமாம், மீனராசி வரத்துக்கு வாய்ப்பே இல்லையேப்பா. மீனராசி வரணும்னா நீங்கள் 18ஆம் தேதி பிறந்திருக்கணும். 8 இல்லை 18. 8 தான் இருக்குது. அப்போனா நீங்கள் வந்து கட்டாயமாக விருச்சிக ராசி தான், அனுஷ நட்சத்திரம் தான். 7 சனி பீரியட் நடந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப டைம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அதனால் கட்டாயமாக நீங்கள் வந்து திருநள்ளாறு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க 7 சனி முடிகிற வரைக்கும். மேலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல உங்கள் ஜாதகத்தை நம்ம ஆஃபீஸில் சொல்லி ஒரு தடவை போட்டு ஒரு காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்னென்னு தெரியும். டெய்லி காக்கைக்கு உங்கள் கையால் சாதம் வைங்க. அப்புறம் வந்து கட்டாயமாக பாக்கெட்டை எப்பயுமே துளசி வச்சுக்கோங்க. துளசி சாப்பிட வேணாம், முகந்து பாருங்கள். ஏன்னா துளசி வந்து நிறைய சாப்பிடக்கூடாது, அது வந்து இம்பார்ட்டன்ட் கிரியேட் பண்ணிடும். அதனால் உங்களோட லக்னம் வந்து தனுசு லக்னம், அது ஒரு நல்ல லக்னத்தில் தான் பிறந்தீங்க. ஆனால் லக்னத்துலேருந்து 2ல் ராகு 8ல் கேது, ஸ்ட்ராங் நாகதோஷ ஜாதகம். அதனால் ராகுக்குரிய கோமேதகம், கேதுக்குரிய வடிவம், இடதுகை மோதிரவரில் மோதிரமாக போடணும். உங்களுக்கு என்னென்ன பிளானட் வீக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு குரு லக்னாதிபதி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முக விஷயம் தொழில் விஷயம் கிடைக்கும். புதன் ஆக்டிவேட் பண்ணால் திருமணம் மற்றும் தொழில் சிறப்பாக நடக்கும். குருவுக்கு ஆள்காட்டி விரலில் எல்லோ சஃபேர் மோதிரமும் சுண்டு விரலில் மரகத பச்சை மோதிரமும் நீங்கள் போடணும். மேலும் ராகுக்கு எதுவும் இடதுகை மோதிரவரில் மோதிரமாக போடணும். அப்படி போடும்போது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய சுபிட்சத்தை நோக்கி செல்லும். நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற முடியும். உங்களுக்கு எதுவும் ஸ்பெஷல் கொஸ்டின் இருக்கா? சொல்லுங்க, கேளுங்க. என்ன கொஸ்டின் இருக்கு? ஓகே, நீங்கள் வந்து இந்த குரு மோதிரம் புதன் மோதிரம் போட்டதுக்கும் சொந்த தொழில் தொடங்கலாம், எந்த கவலையும் பட வேண்டாம். குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிக்கா போயிட்டு வந்துடுங்க. பூர்வ ஜென்ம சாபம் வேறு இருக்குது, கரெக்டாக போயிட்டு வாங்க. உங்களோட இது வந்து சரியாக இல்லை, மொபைல் விட்டு கேட்டுச்சு, பரவாயில்ல. ஸோ இது நம்ம கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆஃபீஸை கனெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா மிச்ச டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கவலைப்பட வேண்டாம்.
நெக்ஸ்ட் நேயர் காத்துட்ருக்காங்க. வணக்கம் ராஜநேரம். வணக்கம். வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ. கேட்குதுப்பா. வணக்கம் ராஜநேரம். யார் பேசுகிறீங்க? சார் இங்கே தொண்டாத்துலேருந்து பேசுகிறோம். எங்கங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து பேர்? பச்சைமுத்து. பச்சைமுத்து. ஓகே. யாருக்கு ஜாதகம் பார்த்துக்கணும்? சரி, இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் கொடுத்தா டைம் மாறினா அது அவங்க எழுதிக்கிறத மாறுது சார் எல்லாமே. நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள், செக் பண்ணிடுவோம். 24/4/1991. 24/4/1991. டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 2:10 AM. 2:10 AM. பிறந்த ஊர் வந்து கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர். சரி. நீங்கள் பிறந்த விடிஞ்ச தேதி 24ஆ? ஆமாங்க சார். ஓகே. பிறந்த சிம்ம ராசி மகம் நட்சத்திரமா? ஆமாங்க சார். ஆனால் லக்னம் அது லக்னம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னம். ஓகே. மகர லக்னம் தான் வரும். 29 டிகிரி 33 செகண்டில் மகரத்தில் தான் இருக்குது. கையால் போட்டோம்னா தேட்டாக கும்பத்துக்கு போயிடும். கையால் போட்டால் புரியல சார். கையால் போட்டால் அவங்க ஜாதகத்தை கையில் எழுதணும்னா கும்பத்துக்கு போய்டும் லக்னம். ஆமாங்க சார். கையில் போட்டால், ஏன்னா கையில் போடும்போது இவ்வளோ அக்யூரேட்டாக போடும்போது 29 டிகிரி 33 செகண்ட் தம்பி, இன்னும் 27 செகண்ட் இருந்துச்சுன்னா அது அங்கே போயிடும். அந்த 27 செகண்ட் அக்யூரேட்டாக கையில் போட முடியாது, கணிக்க முடியாது. கம்ப்யூட்டரில் போடும்போது தான் அந்த கொஞ்சோண்டு செகண்ட் தான். நீங்கள் பாருங்கள், லக்னம் மகரத்தில் இருக்குது, அது கும்பத்தை போகிறதுக்கு வெறும் 27 செகண்ட் தான் இருக்குது. ஓகே சார். அதனால வந்து கையில் போடும்போது மாறிடும். ஆனால் உங்களோட லக்னம் வந்து மகர லக்னம் என்பது தான் சரி. சரியா? சரிங்களா சார். ஆமாம். ஏன்னா இப்போ எனக்கு எழுதிக்கிறதுனா கும்பம் இருக்கு. அதுதான் கையால் எழுதுனா கும்பம் தான் வரும். நானே சொல்கிறேன், ஏன்னா எனக்கும் அவ்வளோ அக்யூரேட்டாக போட தெரியாதுல்ல. நானும் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக தானே போடுவேன் கணிதம். அதனால இதுதான் மகர லக்னம் தான் கரெக்ட். ஏன்னா கையில் போட்டு தப்பாக போட முடியாதே இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு வந்து மகர லக்னம் என்பது சரி, சிம்மராசி மகம் நட்சத்திரம் என்பது சரி. லக்னத்துலேருந்து 6ல் கேது, 12ல் ராகு, நோய் நொடி, கடன் பிரச்சனை, பண விரயம், எதிரிகள் தொல்லையை குறிக்குது. சிம்ம ராசிலேருந்து 5ல் ராகு, 11ல் கேது, பூர்வ ஜென்ம சாபத்தை குறிக்குது. 100K போனாலும் 0க்கு வருது. ஜானேர்னா மனம் சறுக்கிறத குறிக்குது. அதனால் ராகு கேது மோதிரம் போட்டு நீங்கள் இடது கையில் போட்டு டீஆக்டிவேட் பண்ணிக்கணும். குலதெய்வம் ராமேஸ்வரம் காசிகா போய் சாபத்தை தொலைக்கணும். குலதெய்வம் ராமேஸ்வரம் காசி கயா வாரணாசி பக்கத்தில் கயா 267 கிலோமீட்டரில் போய் கட்டாயமாக சாபத்தை ஏற கட்டணும் நீங்கள். சரியா? அடுத்தது உங்களுக்கு என்ன பிளானட் வீக்காக இருக்குன்னு பார்ப்போம். சூரியன் குரு சனி. சூரியன் வீக்காக இருக்குது. ஆயில் தீர்க்கமாக இருக்கிறதுக்கும், நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கும், பிஸ்னஸில் நல்ல பொசிஷன் வரதுக்கும் சூரியன் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஆனால் மோதிரம் போடக்கூடாது. சனி லக்னாதிபதி கட்டாயமாக ஆக்டிவேட் பண்ணால் அது பண்ணால் குடும்பம் நல்லாயிருக்கும், பண பிரச்சனை இல்லாமல் இருக்கும், பாக்கியமாக எல்லாம் கிடைக்கும். நோய் நொடி எலும்பு, கோல்டு, கிட்னி சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வராமல் உங்களை காப்பாற்ற முடியும். அதற்காக நீங்கள் வந்து சனி மோதிரத்தை வலது கையில் போட்டுக்கணும். அதேமாதிரி குருவுக்கு மோதிரம் போடக்கூடாது. சனி மோதிரம் போடணும். வலது கையில் நடுவிரலில் சனிக்குரிய மோதிரம், இடது கையில் மோதிர விரலில் ராகுக்கு எதுக்குரிய மோதிரம் போட்டால் உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். எந்த கவலையும் பட தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க. உங்களோட ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம்னு சொல்ல முடியாது. ஏன்னா லக்னத்தில் இருக்கிற சனி 7வது வீட்டில் இருக்கிற குருவை பார்க்கறதுனால இது சுத்த ஜாதகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மேலும் ராகு கேது மோதிரம் இடது கையில் போட்டு சனி மோதிரம் வலது கையில் போட்டால் இந்த ஜாதகம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. 100% கேரண்டி, கவலைப்பட வேண்டாம். சரியா? ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். சனி மோதிரம் போட்டுட்டு இடது கையில் ராகு கேது மோதிரம் போட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா கட்டாயமாக அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். கட்டாயமாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஓகே, அழைத்தமைக்கு நன்றி. ஸோ இவர் வந்து குலதெய்வ ராமேஸ்வர காசிக்கா போயிட்டு வரணும். இதை பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் தொடரும்.